அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழில் வந்து நிறைய பாடங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சில பாடங்கள் குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து இயல் 6ல் முத்தொள்ளாயிரங்கிற கவிதை பேரை கொடுத்துருக்காங்க. இது 10th புக்கில் இது மாற்றப்பட்ட படம் தான். 9th இப்போ 10th வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இப்போ வந்து முத்தொள்ளாயிரம் வந்து சேர சோழ பாண்டியனுடைய நாட்டு வளங்களை பற்றி குறிப்பிடுது. இப்போ இந்த பாட்டு வரியை பார்த்துருவோம். அல்லல் பலனத்து அருங்காம்பால் வாயவில வெள்ளம் திப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கைசிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கோகோதை நாடை அப்படிங்கிற சேர நாட்டு வளத்தை பற்றி இந்த பாடல் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அல்லல்னா சேரு, பலனம்னா நீர், மிக்க வயல், அதாவது நீர்மிக்க வயலுக்கு தான் பலனம் சொல்லுவாங்க. வெறி அஞ்சி, பார்ப்புனா குஞ்சு. இது வந்து இந்த பாடல் வரி வந்து என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. அப்புறம் சோழநாடு காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நவளோ என்றிசைக்கும் நாளதோ நாளதை காவலன் தன் கொல் யானை மேலிருந்து கூற்றசைத்தால் போலுமே நல் யானை கோக்கிள்ளி நாடு. நாவலோனா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுறதுக்கு பேர் இசைத்த. இந்த பாடல் வரி வந்து என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சீனையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுங்கின் பாலையும் சிந்தி திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. இதில் வந்து நந்துன்னு என்னன்னா சங்கு, கம்புகுனா பாக்கு, முத்தம் முத்து. இந்த பாடல் வரியும் உவமை அணி. இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்த்துருவோம். சேறு உள்ள நீர்வல்ல மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி விரைந்து தன் குஞ்சுகளை சிறகுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சும் வேலினை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கிறதே. அடுத்து இது வந்து சேர நாட்டுடைய புகழை பற்றி சொல்லியிருக்காங்க. 2வது நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல் யானை மீதேறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது. யானை படைகளை உடைய சேரனது நாடு நெல் வளமும் வீரமும் மிக்கது. அப்புறம் சோழனுடைய நாடு எப்படிப்பட்டதுன்னா நெல் வளமும் வீரமும் மிக்கது அப்படின்னு இருக்காங்க. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் வந்து நெற்போர் மீது ஏறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ அப்படின்னு கூவி அழைப்பாங்களாம். இது வந்து சோழ நாட்டுடைய புகழ். அடுத்து நெக்ஸ்ட்டு சங்குகள் மணலில் ஈணுகின்ற முட்டைகள் முத்து போல் இருக்கிறது. தரையில் உதிர்த்து கிடக்கும் புன்னை மொட்டுக்கள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையில் இருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போல் இருக்கின்றன. முத்துக்களால் ஆன வெண்கொற்றக்குடையை உடைய பாண்டியனது நாடு இத்தகைய முத்துவளம் மிக்கது. பாண்டியனுடைய நாடு வந்து முத்துவளம் மிக்கிறது. சேருடைய நாடு வந்து அஞ்சும் வேலினை கொண்டது. அதுவே சோழனுடைய நாடு கேட்டிங்கன்னா நெல் வளமும் வீரமும் மிக்கது. இப்போ வந்து இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். வெறியின என்னென்னா சொல்லிச்சை அளபடை, கொல் யானை குவிமொட்டு இதெல்லாம் வந்து வினைத்தொகை, இளம் கமுகு வெண்குடை பண்புத்தொகை. இப்போ வந்து பகுபத உறுப்பிலக்கணம் கொண்ட கொல் பிராக்கெட்டில் இன் கூட்டல் இட் கூட்டல் ஆ. இந்த கொல்லுங்கிறது பகுதி, இன்னானது விகாரம், இட்டு வந்து இறந்த கால இடைநிலை, ஆ பேரச்ச விகுதி. இப்போ வந்து நூல்வெளி பார்த்துடலாம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் என்னென்னா முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரங்கிற நூல் வந்து எதாவது எழுதப்பட்டதா வெண்பாவால் எழுதப்பட்டது. இது மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் பொதுவாக பாடப்படுது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 90 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இது வந்து முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. இது வந்து எத்தனை பாடல்கள் மொத்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 900 பாடல்கள். 3 மன்னர்கள் சேர சோழ பாண்டியரை பற்றி பாடப்பட்ட நூல் முழுமையாக கிடைக்கல. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைச்சிருக்கு. இந்த பாடல் வந்து எங்கேருந்து கிடைச்சுன்னு கேட்டிங்கன்னா புறத்திரட்டு அப்படிங்கிற நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரம் என்கிற பெயரில் பதிக்கப்பட்டிருக்காங்க. ஆசிரியர் பெயரை வந்து இதை கொடுக்கல. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறது. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை
சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முட்டுடைய நாடாகவும் பாடப்பகுதியை காட்டுது. பார்த்துக்கோங்க. சேர நாடு வந்து அச்சமில்லாத நாடு, சோழ நாடு வந்து ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடையது, பாண்டிய நாடு முத்துரை நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த முத்துராயன பாடல் வரி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாடம் வந்து இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 9th இருந்துச்சு. இப்போ வந்து 10th இந்த பாடம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.